ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், மகா பெரியவா சரணம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே சிவனை நினச்சிக்கிட்டு இந்த ஒரு மந்திர சொல்ல 3 முறை சொல்லிடுங்க. இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல நீங்கள் 3 முறை சொல்வது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் இருந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் நீங்கள் கண்ட அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து ஒரு வாழ்க்கையை நீங்கள் விடுவிச்சிக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை நீங்கள் வீட்டிலேருந்து சொன்னாலே போதுங்க, கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விதமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலயமா மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு. ஏன்னா இந்த ஒரு பரிகாரம் சிவபெருமான் நினைச்சிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திர சொல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கனவுக்கான விஷயங்களை கூட நிறைவேற்றி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் விளையாட்டாக சொன்னால் கூட இதனுடைய வினை அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து சேரும். எதிர்பார்க்காத மாற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்த்தது போல இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையினுடைய அமைப்பையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையுமே சரி செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னா அதற்கு ஏற்ற ஒரு பரிகாரமாக இது அமையுங்க. அதனால் பெருசாக உங்களை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பெருசாக யோசிக்கவும் வேண்டாம். நீங்கள் முதல் நம்பிக்கையோட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டுமே சொன்னால் மட்டுமே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பங்கள்லேருந்து மிகப்பெரிய துன்பங்கள்லேருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விடுவிச்சுக்க முடியும். எண்ணிலடங்காத மாற்றங்களையும் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எந்த அளவுக்கு நீங்கள் முழுசாக நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது. கண்டிப்பாக சொல்கிறேங்க, இப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காத்துருந்துருப்பீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுதுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை செய்வது மூலிமா, இந்த ஒரு மந்திர சொல்ல நீங்கள் சொல்வது மூலிமா. சரி, நீங்கள் எப்பேற்பட்ட மந்திர சொல்ல சொல்ல போகிறீங்க, என்ன மந்திர சொல்ல போகிறீங்கன்றதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பொறுமையாகவே பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? சரி, முதல் விஷயம், இந்த ஒரு மந்திர சொல்ல யார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்குமே யார் வேணாலும் சொல்லக்கூடிய மந்திர சொல் தாங்க. இதை இவர்கள் தான் சொல்லணும், இவர்கள் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. உங்களுடைய வீட்டை சார்ந்த யாராக இருப்பினும் சரிங்க, தாராளமாக அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சொல்லலாம். அப்படி அவர்கள் சொல்லி முடிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் இருந்த அந்த சின்ன துன்பங்கள் இருந்து சொல்றாங்க, முழு விதமான மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா உங்க வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாட்கள் பார்த்த அந்த அத்தனை கஷ்டங்களையுமே இது சரி செஞ்சு கொடுக்குங்க. ஏன்னா இது அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான மந்திரம் சொல்லுங்க. இதை சொல்லி முடிக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்களே அந்த கடவுளையே நிஜத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க போதும்ன்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில செல்வமும் பெருக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மந்திர சொல் அந்த அளவுக்கு விலை மதிப்பற்ற ஒரு ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய மந்திர சொல்லா இருக்குதுங்க. அதனால இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டுமாவது சொல்லுங்க. நிச்சயமா அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்குன்றது எல்லாரும் இன்னைக்கு மட்டும்தான் நினைப்பாங்க, அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய வீட்டில் வச்சு என்னைக்கு வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். சிவபெருமானை நினைச்சு நம்ம ஒரு மந்திரத்தை சொல்றோம் அப்படின்னா கட்டாயமா நம்ம சொன்னது பொய்யாகாதுங்க. ஏன்னா அவர் எப்பவுமே நிஜமானவர், நிலையானவர். அவரை நம்ம நினைச்சிட்டு சொல்லும் போது அந்த சக்திகள் பெற்ற அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம்ன்றது நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். முக்கியமா உங்களுக்கான நாள் இப்போ அமைஞ்சிருக்கு. முக்கியமா எல்லாராலையும் சிவபெருமான் மந்திரத்தை ஒழிச்சிட முடியாதுங்க. ஏன்னா அவருடைய அனுகிரகம் இல்லாமல் அவருடைய வார்த்தையை சொல்வதற்கு நம்மளால் தகுதியே இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீங்க இந்த ஒரு நாளை மறந்தும் தவற விட்டுறாதீங்கன்றதான் ஒரு விஷயம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான பேர் சிவபெருமான் மந்திரத்தை தினமும் ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்க, சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாராலையுமே அவங்களுடைய வாழ்க்கையில இதை சொல்ல முடியல. காரணம், சிவபெருமான் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. உங்களுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்கன்ற போது நீங்க கட்டாயமா இதை செய்யணும். சரிங்களா? நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். நான் சொல்றேன், என் பின்னாடியே நீங்க சொல்லுங்க. இன்னைக்கே சொல்லலாம்னு சொல்லலாம், இல்லை நாளைக்கு சொல்லலாம், எப்போ உங்களுக்கு நேரம் இருக்கோ அப்போ சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டியது மந்திர சொல் இதுதான். ஓம் நமச்சிவாய சர்வயே
தேவதேவாய வை நம. ஓம் நமச்சிவாய சர்வையே தேவதேவாய வை நம. ஓம் நமச்சிவாய சர்வையே தேவதேவாய வை நம. இது ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தைக்கான மந்திரம் சொல்லாங்க. நிச்சயமா இதை சொல்வதற்கு நீங்க கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ரொம்ப எளிமையா உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே நீங்க இதை சொல்லிட முடியும். ஆனா கண்டிப்பா இதை நீங்க சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா இப்பேற்பட்ட மந்திரச்சொல்லை நீங்க சொல்லி முடிக்கும் போது முழுவதுமாக சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட அந்த சின்ன சின்ன பிரச்சனையிலிருந்து, சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்து முழுவதுமான மாற்றங்களையும் முழுவதுமான நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில காண வைக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த அந்த ஒரு இடத்துக்கு உங்களை இது அழைத்து செல்லுங்க. நம்ப முடியாத மாற்றங்களை இந்த ஒரு மந்திரத்தின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. பெருசா யோசிச்சு குழப்பிக்க வேண்டாங்க. அந்த கடவுள் மேல பாரத்தை போடுங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. இதை முழுசா சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையினுடைய மாற்றங்களையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் அமைச்சு கொடுக்கும். தைரியத்துடனும் நம்பிக்கையோடும் சொல்லி வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் கண்ட கனவுகள் நிறைவேறுமே தவிர எந்த ஒரு கனவும் கசிஞ்சு போகாதுங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். இதை நீங்க மட்டும் சொல்லணும் அவசியம் கிடையாதுங்க. அனைவருக்குமே சொல்லலாம். இந்த ஒரு மந்திர சொல்ல மற்றவங்களுக்கு சொல்வது மூலியமாகவும் நிச்சயமா அவருடைய வாழ்க்கையில ரொம்ப நாட்களா இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கஷ்ட பிணைப்புகளிலிருந்து அவர்களும் வாழ்க்கையிலிருந்து வெளிவர முடியுங்க. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இந்த ஒரு மந்திரச்சொல்லை நீங்க சொல்றீங்க அப்படின்ற போது இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க மந்திரச்சொல்லை சொல்றீங்க, மந்திரச்சொல்லுக்கான அந்த சக்திகளை பெறுவதற்காக இந்த ஒரு இப்படிப்பட்ட விஷயங்களை செய்றீங்க அப்படின்ற போது முழு நம்பிக்கையோடு நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணுங்க. ஏன்னா இதை எந்த அளவுக்கு முழு நம்பிக்கையோடு நீங்க செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால் எதை பத்தியுமே நீங்க யோசிக்க கூடாதுங்க. நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சொல்வதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் இல்லாத ஒரு விஷயமாகவும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்த பத்தியும் யோசிச்சுக்கிட்டு நீங்க கவலைப்படக்கூடாதுங்க. ஏன்னா அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில பலன் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க எதிர்பார்த்து நினைச்சு பார்த்து அந்த ஒரு வாய்ப்பை உங்களுடைய வாழ்க்கையில இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புங்கள். ஒரு நாள் சொல்ல வேண்டிய விஷயம் தாங்க. தினமும் உங்களை யாரும் சொல்ல போறது கிடையாது. ஒரு நாளாவது சொல்லி பாருங்க. தினமும் சொல்றவங்க சொல்லிட்டு வாங்க, தப்பே கிடையாதுங்க. ஆனா ஒரு நாள் சொன்னாலும் அந்த பலன் உங்களுடைய வாழ்க்கையில முழுசா வந்து சேருன்ற போது எதற்காக எந்த காரணத்துக்காக நீங்க சொல்லாம தவிர்க்க போறீங்க? எதை பற்றியும் யோசிக்க வேண்டாங்க. இன்னைக்கு இந்த நாள் தான் உங்களுக்கான நாள் நினச்சிக்கோங்க. அந்த சிவபெருமான் நினச்சிக்கிட்டு உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்தை இந்த ஒரு மந்திர சொல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். கனவில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தைரியமாக முழு நம்பிக்கையோட உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் சொல்லிட்டு வாருங்கள். கட்டாயம் நல்லதே நடக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் பல நாட்களாக கண்ட கனவுகள் கூட நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப எளிமையான மந்திர சொல்ல இருக்க போகுது. அதனால் பெருசாக எதை பற்றியும் யோசிச்சு சொல்லாமல் மட்டும் இருக்க வேண்டாம். முழு நம்பிக்கையோட சொல்லுங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.